கருடா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு தினந்தோறும் நம்ம ஒரு மருத்துவ மூலிகை குணங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கக்கூடிய டைமில் இன்னைக்கு நாம ஆவாரம்பூ அதோட மகத்துவம் என்னங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது பொதுவாக இந்த ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாகத்தான் நம்மளுடைய தமிழக இந்திய மருத்துவத்தை பார்க்கும்போதே ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ பொருளாக நம்ம பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக ஆன்டிபயாட்டிக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இது இந்த இதில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த துகள்களை எடுத்து நல்லா காய போட்டு அரைச்சி அதோட லைட்டாக கொஞ்சம் பால் சேர்த்து அதை முகத்தில் அதிகமாக பூசிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் அப்புறம் இந்த எண்ணெய் பசை வடிகிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குதும். ஸோ அது எல்லாமே மாறிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா அதிகப்படியாக காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல அதிகமாக ஒரு ஆன்டிபயாட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான் அந்த காய்ச்சல் எல்லாமே நமக்கு வரும்னு வைங்களேன். அந்த காய்ச்சல் வரக்கூடிய டைமில் இந்த இதை நல்லா அரைச்சி அந்த வெந்நீரில் வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு நம்ம ஒரு 3 நேரம் நீங்கள் குடிச்சிங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியானது அதிகமாக உருவாகி அந்த காய்ச்சல் உடனே குறைஞ்சி போகுது. குழந்தைங்களுக்கு உண்டான சில நோய்களை பார்த்திங்கன்னா அதிகமான மோஷன் அதிகமாக போகும். வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய டைமில் இந்த பூக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜீரகம் மாதிரியான ஒரு துகள் இருக்கும். அந்த பூக்களுக்கு உள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜீரகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருளை நல்லா அரைச்சி அதோட சேர்த்து நீங்கள் ஒரு 3 நேரம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த துணி வெள்ளை துணி எடுத்து அதில் அரைச்சி அந்த பொருளை வச்சு நல்லா வடிகட்டி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ட்ராப்பாக வரக்கூடிய அந்த பொருளை குழந்தைங்களுக்கு 3 நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு உடனே நிற்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆவாரம்பூவோட மகத்துவத்தோட முக்கியமான விஷயங்களையும் பண்புகளையும் பார்த்துருக்கோம் நேயர்களே. மீண்டும் ஒரு அடுத்த மூலிகையில் சந்திப்போம். நன்றி. கருடா டிவி நேயர்களே, உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.